ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் இயல் 1 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் செய்யுள் பகுதி இசையமுது. மலையே மலையே வாவா, நல்ல வானப்புனலே வாவா, இவ்வையகத்தமுதே வாவா, தகரப்பந்தல் தனத்தனவென்ன, தாளும் கூரை சலசலவென்ன, நகரப் பெண்கள் செப்புக் குடங்கள், நன்றெங்கும் கனகனகன வென்ன, மலையே மலையே வாவா, ஏரிக் குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரித் தூவும் பூவும் காயும், மரமும் தலையும் நனைந்திடும்படி, மலையே மலையே வாவா, தலையா வெப்பம் தலைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். இந்த மலையே மலையே வாவா இந்த பாட்டை பாடினது யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆக்சுவலி இந்த தலையா வெப்பம் தலைக்கவும், அப்புறம் இந்த இந்த லைன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரியா, இதை தான் வந்து அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சொற்பொருள் பார்க்கலாம். வானப்புனல் அப்படின்னா மழை நீர். வையத்து அமுது உலகின் அமுதம். வையகம்னா உலகம். தகரப்பந்தல்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட அந்த பந்தலை சொல்கிறாங்க. பொடினா மகரந்த பொடி. அடுத்து தலைனா செடி. தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம் இல்லை குறையாத வெப்பம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் தலைக்கவும்னா குறையவும். ஸோ இதுவே அதோட பொருள். அடுத்த ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனை புரட்சி கவிஞர்னு சொல்லுவாங்க, பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் மீது இருக்க அந்த பற்று, ஒரு காதல்னால என்ன செய்வார்னா அவரோட பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிடுவார். அடுத்து அவரோட நூல்கள்னு என்னென்ன பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இது எல்லாமே அவரோட நூல்கள். இவரோட காலம் பார்த்தோம்னா 29/4/1891 21/4/1964 வரை. நெக்ஸ்ட்டு பழமொழி நானூறு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வியோட சிறப்பு அதை கொடுத்துருக்காங்க. ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இதில் ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அரையனார். ஸோ பழமொழி நாளோட ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அரையனார். முக்கியமாக ஒவ்வொரு நூலோட ஆசிரியர் பேரை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இதோட பாடலோட பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவர்களுடைய புகழ் பரவாத நாடு இல்லை. அந்நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. எனவே அந்த நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கற்றவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் பார்க்கலாம். ஆற்றவும்னா நிறைவாக. நாற்றிசைனா 4 திசை. தமவேயாம்னா தம்முடைய நாடுகளே. ஆற்றுனானா 6 உணா. 6னா வழி, உணானா உணவு. ஸோ அந்த வழிநடையாக போகும்போது எடுத்துக்குவாங்கள்ல உணவு, அதை இந்த காலத்தில் வந்து அதை கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த நாட்டுக்கு சென்றாலும் கற்றோரை வந்து வரவேற்று உணவளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் வந்து இது சொல்லுது. நூல் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இந்நூலோட ஆசிரியர் வந்து முன்றுரை அரையனார். முன்றுரை என்பது ஊர் பெயர். அரையன் என்னும் சொல் வந்து அரசனை குறிக்கும். ஸோ முன்றுரை என்ற அந்த ஊரை வந்து அந்த அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதில் இருக்கும். இப்போ சொல்கிற அந்த ஆற்றுனா வேண்டுவது இல் அது இருக்கு இல்லையா, அதோட பொருள் என்னென்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட், ஏன்னா அடிக்கடி இது கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெசன் உரைநடை பார்க்கலாம். மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம், அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க பொண்ணுக்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பாங்க நிறையா. அந்த லெட்டரை வச்சு தான் இது இருக்கும். ஸோ நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றார். அது எல்லாமே தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அவர் எந்த வருஷத்துலேருந்து எழுதியிருப்பார்னா 1922லேருந்து 1964, 1922லேருந்து 1964 வரை சுமார் 42 ஆண்டுகள் வந்து அவங்க மகளுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பார். நேரு வெளிநாடுக்கு சென்ற பொழுது, இந்தியாவில் இருந்த பொழுதும் மகளுக்கு கடிதங்கள் எழுதினார். அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது எழுதியிருப்பார், இங்கே இந்தியாவில் இருக்கும்போதும் எழுதியிருப்பார். ஏன் அவர் இந்த விடுதலை போராட்டத்தப்போ ஜெயிலில் அடைச்சி போட்டிருப்பாங்கல்ல, அப்போ கூட வந்து அவர் வந்து கடிதம் எழுதுறதை வந்து நிறுத்தவே இல்லை. அவர் வந்து கடிதம் எழுதிக்கிட்டே தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்த பொழுது அவர் எழுதிய கடிதம் இது. இது வந்து தாகூரோட விஸ்வபாரதி கல்லூரி இருக்கும்ல, அந்த கல்லூரியில் வந்து இந்திரா காந்தி இங்கே சேர்ந்துருப்பாங்க. அப்போம்போது வந்து அவர் எழுதின கடிதம் தான் இது. விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் தான் இருக்குது. சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. சரியா? ஸோ இது கேட்பாங்க, இந்த அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து இது வந்து நார்மல் லெட்ரு மாதிரி தான் இருக்கும். சிறையில் நான் நலமாக இருக்கேன், நீ எப்படி இருக்க. அவங்க யாரோட உதவியோடு படித்தாங்க அப்படின்னா கிருபாலினி உதவியோடு தான் வந்து அவங்க படிச்சிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும் பொழுது இதுதான் நிலைமை. வகுப்பறை நடக்க முடியாததற்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம். அந்த உரையாடல் எங்களுக்கு வளர்ச்சிக்கு பெரிதும் பயனுடையதாக இருந்தது. இதெல்லாம் நார்மலாக அவர் சொல்கிறது தான். ஸோ நீ வந்து சாந்தி நிகேதனில் இன்றைய சாந்தி நிகேதனத்தில் இந்த மாதிரி ஆசிரியர் தனியாக சந்தித்து அந்த பழக்கம் இருக்கா என்னன்னு கேட்குறாரு. இல்லைன்னா நீ அதை கடைப்பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து இது ஆல்ரெடி வந்து நான் கேட்டிருந்தேன், நீ வந்து வாசிக்கிறதுக்கு ஏதாவது புக்கு ஏதாவது நான் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன், நீ வந்து அனுப்ப சொல்லியிருந்த அப்படின்னு சொல்லி அதை தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நார்மலாக கதை மாதிரி தான் இருக்கும். இதை நார்மலாக அப்படியே வாசிச்சுக்கிட்டே போங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுன்னா டால்ஸ்டாயோட போரும் அமைதியும் அந்த நாவல் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ டால்ஸ்டாயோட நூல் என்னதுன்னா போரும் அமைதியும். நெக்ஸ்ட்டு வந்து இது நார்மலாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சும்மா படிச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து அடிக்கடி வந்து இது கேட்பாங்க இந்த கொஸ்டின்னு. ஸோ குரூப் 4 குரூப் 2 எதுலேயுமே இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. என்னென்னா கேம்பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். ஷேக்ஸ்பியர்னா யார்? ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன்கிறவர் ஆங்கில கவிஞர். பிளேட்டோங்கிறது கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் வந்து வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட் ஷா வந்து ஆங்கில நாடக ஆசிரியர். அடுத்து பெர்னட் ரஸ்ஸல் வந்து யாருன்னா சிந்தனையாளர், கல்வியாளர். அடுத்து அல்மோரா சிறை வந்து உத்தராஞ்சல், இப்போ வந்து அதை வந்து உத்தரகாண்ட்னு சொல்லுவோம். உத்தரகாண்டில் தான் வந்து அந்த அல்மோரா சிலை இருக்குது. கிருபாலினிங்கிறது வந்து விஸ்வபாரதியில் வந்து பணிபுரிந்த ஒரு ஆசிரியர் தான் வந்து கிருபாலினி. நெக்ஸ்ட்டு வந்து துணைப்பாடம் இருக்குது. துணைப்பாடம் வந்து ஊர் திருவிழா, ஒரு கலை விழா அப்படின்னு. ஸோ இது வந்து கதை தான். ஸோ இதில் அவ்வளோதான், இம்பார்ட்டனாக ஒன்றும் இல்லை, நார்மலாக பார்த்துக்க வேண்டியதான். அடுத்து இலக்கணம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொல் பல பொருள். ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருள் இருக்கும். ஸோ அது என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மரமும் தலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தலை என்பது வந்து செடி கொடியை குறிக்குது. ஸோ தலை என்பது வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தலையா வெப்பம் தலைக்கவும், இதில் தலைங்கிறது வினைச்சொல். ஸோ அங்கே வந்து பெயர் சொல்லை குறிக்குது, இங்கே வந்து வினைச்சொல்லை குறிக்குது.
தலைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருளுண்டு. எடுத்துக்காட்டு, நாடு தலைக்க அப்படின்னா நாடு வளர்க. சேலையை தலைய உடுத்தினாள், சேலையை தாழ படியுமாறு உடுத்தினாள் என்பது பொருள். அதாவது சேலை வந்து கீழே தாழ படியுமாறு உடுத்தினாள் அப்படிங்கிறது பொருளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆற்றுணா, ஆறு கூட்டல் உணா. ஆறு என்பது வழியை குறிக்கிறது. ஆறு என்னும் சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆறுனா ஒரு நம்பர். நெக்ஸ்ட்டு ஆறுனா ஒரு இயற்கையான இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பு. ஆறு வழி, ஆறு தனி. ஸோ இது எல்லாமே ஆறுங்கிற அந்த ஒரு வார்த்தையோட பொருள் தான். நெக்ஸ்ட்டு வந்து இரட்டை கிளவி பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு ஒலியை உணர்த்தும் சொற்கள் இரண்டாகவே சேர்ந்து வரும். அவ்வாறு வரும் பொழுது அது ஒலிக்குறிப்பை வெளிப்படுத்தும். இதனை பிரித்தால் பொருள் தராது. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தனத்தன, கனகன, சலசல, பலப்பல, கலக்கல. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்து இலக்கணத்தில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. இரட்டைனா இரண்டு, கிளவினா சொல். ஸோ அது இரட்டை கிளவி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட்டாசு படபடவென வெடித்தது. குழந்தை எப்படி ஓடியது? குடுகுடுவென ஓடியது. குடுகுடு. சுருக்கமாக பேசு, வளவளவென்று பேசாதே. வைரக்கல் எப்படி மின்னும்? பலபல வென்று மின்னும். ஸோ இதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது பிரித்தெழுத சொல்கிறாங்க. அறிவுடையார்னா அறிவு கூட்டல் உடையார். அறிவு கூட்டல் உடையார். அஃதுடையார்னா அஃது கூட்டல் உடையார். நாடில்லைனா நாடு கூட்டல் இல்லை. அந்த மாதிரி பொருள் தரும். நார்மலாகவே நமக்கு வந்து ஒற்றை கொம்புனா எப்படி இருக்கும், இரட்டை கொம்புனா எப்படி இருக்கும்னு சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அது மாதிரி இப்போ இதில் செவல் கூவியதுன்னு இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து சேவல் அப்படின்னு வரும். ஸோ இந்த இது வரும். அடுத்து ஆணும் பேணும் இருக்குது. இங்கே வந்து பெண்ணும் தான் வரும். ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஏட்டிக்கு போட்டியாக பேசாதேன்னு வரும். அப்போ இங்கே போ வரும், இங்கே வந்து ரெட்டை சொல்லி பேசாதேன்னு வரும். நெக்ஸ்ட்டு அவன் எங்கே சென்றான் தான் வரும். இதில் சென்றான் இருக்குது. ஸோ சென்றான் அப்படி வரும். ஸோ ஒற்றை கொம்பு இரட்டை கொம்போட அந்த பிழைகளை வந்து கரெக்டாக நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்துச்சுன்னா ஆங்கில மொழியில் இருக்கும். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகமாக பேசியிருப்பார்னா நூல்களை பற்றி தான் பேசியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து உலகிலே சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எதனைனா இந்த போரும் அமைதியும், டால்ஸ்டாயோட போரும் அமைதியும் அந்த நூல் தான். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. சாகுந்தலம் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் காளிதாசர். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, துன்பமான நேரத்தில் அறவே கைவிட வேண்டியது எது? துன்பமான நேரத்தில் வந்து அறவே கைவிட வேண்டியது வந்து தொலைக்காட்சி பார்ப்பது. நெக்ஸ்ட்டு வந்து நீ பெரிதும் விரும்பும் இடம் எது? விளையாட்டு திடல். உன் வீட்டில் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இல்லை. இதுனா நார்மலாக நம்மளை பற்றி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுனா அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும். இது வந்து இது கேட்பாங்க. ஏன்னா இந்த மலைக்கு என்ன பொருள், இந்த மலைக்கு என்ன பொருள். உயர்ந்து நிற்பது இந்த மலை வரும். இந்த மலைனா பெய்கிற மலை. வானத்திலிருந்து பெய்வது தான் இந்த மலை. அடுத்து உழவர்கள் ஆடி திங்களில் டேஸ் பூட்டுவர், பொன்னேர் பூட்டுவர். அடுத்து மழைநீரை டேஸ் என்பர், வானப்புனல். இந்த புனல் தான் சொல்லணும். பாரதிதாசன் இயற்றிய நூல் வந்து பாண்டியன் பரிசு. 3 சொல்லி இன்னும் வரும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான். இந்த இதை பார்த்துக்குருவோம். இதில் எது சரி தவறுன்னு தெரிஞ்சால், ஏன்னா இது வந்து நார்மலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பாரதிதாசன் பாரதியாரின் கவிதை மீது காதல் கொண்டவர், சரி. அடுத்து பாவேந்தர் இயற்பெயர் சுப்புரத்தினம்.
கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. விஸ்வபாரதி கல்லூரி தமிழ்நாட்டில் உள்ளது, தவறு. அது உத்தராஞ்சலில் இருக்கும். காளிதாசர் ஆங்கில நாடக ஆசிரியர் ஆவார், தவறு. ஏன்னா அவர் ஒரு வடமொழி ஆசிரியர், கவிஞர். அடுத்து ஊர் திருவிழாவில் விதவிதமான ஆட்டங்கள் நடைபெறும், சரி. ஸோ இந்த மாதிரி நார்மலாக பார்த்துக்க வேண்டியதான். இதில் என்ன இருக்குன்னா சேங்கலைன்னு இருக்குது, ஆக்சுவலி செங்கலைன்னு வரும். அடுத்து வெல் வடித்து கொடுப்பது, சாரி வேல்னு வரும் இதில். ஸோ இதில் வேல் தான் வரும். நெக்ஸ்ட்டு உலக பெதுமறைன்னு இருக்குது, பொதுமறை திருக்குறள். அடுத்து தேல்வியேன்னு இருக்குது, தோல்வியேன்னு வரும். ஸோ அதில் என்னென்ன எழுத்து வருங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், லெசன் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம லெசன் 2 பார்க்கும்போது மீட் பண்ணலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.